ஓகே. இப்ப நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படிலாம் கிராப் வருங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் குடுத்துட்டு அப்புறம் நான் ப்ராப்ளத்துக்கு போறேன். எந்த மாரி கிராப் நமக்கு ஈஸியா டிரா பண்ண முடியும்? அப்படின்னா, சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2ன்னு ஒண்ணு குடுக்குறான். எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. இது என்ன கிராஃப்பா இருக்கும்டா கண்ணு? அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. இது என்ன டைப் ஆஃப் கிராஃப்? ஸ்ட்ரெயிட் லைன். ஆஹா. ஓகே. நம்ம பாசிட்டிவ் வேல்யூக்கு ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கப்புறம் நெகட்டிவ் வேல்யூ ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரெயிட்டா தான் வரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்னடா கண்ணு? அப்படின்னா y ஈக்குவல் டு mx பிளஸ் c ஆர் ax பிளஸ் by பிளஸ் c ஈக்குவல் டு 0. அப்படின்னு மீனிங் என்னன்னா, ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்னா, 2 வேரியபிளோட கான்செப்ட் தான் ஒரு கிராஃபே டிரா பண்ண முடியும். 2 வேரியபிள் கான்செப்ட் ஒரு நார்மல் கிராஃப் டிரா பண்ண முடியும். 2 வேரியபிள் லீனியரா இருந்துச்சுன்னா, வித் காம்பினேஷன் ஆஃப் அடிஷன் இருந்துச்சுன்னா, இஸ் கால்ட் எ ஸ்ட்ரெயிட் லைன். நான் என்ன கான்செப்ட் சொல்லணும் புரிஞ்சுதுங்களா? புரியுது. அப்ப 2 வேரியபிள் என்னவா இருக்கணுங்கிறாங்க? லீனியரா இருந்ததுன்னா, அது கண்டிப்பா அடிஷனா இருக்கணும். மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடாது. காம்பினேஷன் ஆஃப் அடிஷனா இருந்ததுன்னா, அந்த லைனுக்கு பேரு, அந்த ஈக்குவேஷனுக்கு பேரு தான் ஸ்ட்ரெயிட் லைன். அப்ப இது ஒரு லைன் ஈக்குவேஷன். அப்போ ஒரு லைன் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்ல இருக்கு நான் வச்சுக்கணும். கிளியராமா? ஓகே. புரியுது. ஓகே. ஸோ ஒரு வேரியபிள் லீனியர், ஒரு வேரியபிள் வந்து நான் லீனியர். பவர் 2 அப்படின்னு இருக்குதுன்னா, இந்த மாதிரி y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குதுன்னா, இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பேரபோலா. ஓகே, பேரபோலா. ஓகேங்களா என்ன? அப்ப நான் இப்ப கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்ன கான்செப்ட்னு சொல்றாங்க? இந்த கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்ன கான்செப்ட்? பேரபோலா தான். அவ்வளவுதாங்க, பேரபோலா. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்த முடியும் பாத்தீங்களா? அது நம்ம சாஃப்ட்வேர் இருந்தா டக்குன்னு போட்டா நமக்கு வியூ தெரியும். நம்ம மேனுவலா போடும்போது அந்த ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப இது பேரபோலிக் ஈக்குவேஷன். அப்ப பேரபோலிக் ஈக்குவேஷன் எப்படி வருங்கிறது ஐடியா வேணும். அப்ப அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த 2 வந்து இங்க வந்துருன்னு வச்சுங்களேன். அப்ப என்னாச்சு? y பிளஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட். அப்ப இதனோட பேரபோலா எந்த மாதிரி ஃபார்மேட் இருக்குன்னா, அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்குது. சரிங்களா? இந்த பேரபோலா எப்படி இருக்குன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஜென்ரல் ஃபார்மேட் இருக்குது. இது வந்து என்ன இருக்குன்னா, சென்டர் பாயிண்ட் வந்து y மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு. இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட். அப்போ y ஈக்குவல் டு மைனஸ் 2 கமா 0. இதனோட சென்டர் பாயிண்ட் என்னன்னா மைனஸ், அதாவது 0 கமா மைனஸ் 2ன்னு இருக்கும். 0 கமா, ஏன்னா எக்ஸுங்கிற பக்கத்துல எந்த பாயிண்ட் இல்லை. அதாவது இந்த ஃபார்மேட் எப்படி வரணும்னா, ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் y மைனஸ் கச் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்மேட் வரணும். அப்பதான் நம்ம சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். ஒரு பேரபோலா எங்க ரீச் ஆகும்போது ஒரு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். அப்ப இதனோட கான்செப்ட் என்னன்னா கே கமா கச். அந்த கே கமா கச் தான் வந்து நம்மளுடைய சென்டர் பாயிண்ட். கே கமா கச் தான் நம்மளுடைய சென்டர் பாயிண்ட். அப்ப இங்க என்ன கிடைக்குது? 0 கமா மைனஸ் 2. 0 கமா மைனஸ் 2 எங்க இருக்கும்? இங்க இருக்கும். 0 கமா மைனஸ் 2 இங்க இருக்கும். அப்ப இதை பேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? கிராப் டிரா பண்ண போறோம். அந்த கிராப் பார்த்தீங்கன்னா பேரபோலா அப்வர்ட் டைரக்ஷன். அப்ப இதுதான் நம்மளுடைய கிராப் ஃபார் த எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 ஓட கிராப். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 ஓட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாங்கன்னு எனர்ஜி டவுட் இருக்குங்களா? புரியுது. உங்களுக்கு போக போக கிராப் இன்னும் நிறைய சொல்லி கொடுக்குறேன். பெஸ்ட் சாம்பிள் வந்து இது தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சரிங்களா? அதனால வந்து ஒரு ஃபங்க்ஷனை நியூமெரிக்கலா சால்வ் பண்றது பெஸ்ட் தவிர, நம்ம கிராஃபிக்கலுங்க வந்து நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியோ நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பட் நியூமெரிக்கலா பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தான் நம்ம பண்ண முடியும். தட் மீன்ஸ் கிராஃபா பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தான் நம்ம பண்ண முடியும். நியூமெரிக்கலா பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளத்துக்குமே நம்ம பண்ணலாம். நியூமெரிக்கலா பார்த்தா நம்ம எல்லா ப்ராப்ளத்துக்கும் நம்ம சால்வ் பண்ண முடியும். சரியா கண்ணு? ஓகே. ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? எனர்ஜி நம்ம ஸ்பீடா போற மாதிரி இருக்குதா? இல்ல ஓகே நார்மலா இருக்குதாமா? இல்ல ஓகே தான் இருக்கு. ஒன்று எனர்ஜி ப்ராப்ளம் இல்லை பேசுறது புரியல, எனர்ஜி டிபிக்கலாக இருந்தால் சொல்லுங்க, நான் என்னோட சைடு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. ஸோ ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 64 ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பீஸ் வைஸ் ஒரு வச்சுட்டு ஒரு டிபைன் பண்ணிக்கிறாங்க. அந்த இது எப்படி நான் டிபைன் பண்ணி எப்படி போடுறதும் நம்ம பார்க்கலாம். தட் மீன்ஸ் எக்ஸாம்பிள் 3. ஸோ எக்ஸாம்பிள் 3 வந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, பீஸ் வைஸ் டிபைனேஷன் பண்ணிக்கிறாங்க. டிஸ்கஸ் த கண்டினியூட்டின்னு சொல்லிக்கிறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அவன் டிபைன் பண்ணிக்கிறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எக்ஸ் எக்ஸ் லெஸ் தேன் 1 3 1 less than or equal to x less than or equal to 3 and x x greater than 3 டாகுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் கான்செப்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்க்கு டிஃபைன் ஆகுது. எந்தெந்த பாயிண்ட்க்கு டிஃபைன் ஆகுதுன்னு நம்ம பாத்தீங்கன்னா 1 and 3 க்கு டிஃபைன் ஆகுது. சூப்பர் கண்ணு, வெரி குட். 1 and 3 க்கு டிஃபைன் ஆகுது. அப்ப இதுக்கு பேசிக்கா
நம்ம நார்மலா சப்மிட் பண்ணாலும் வரும், நம்ம கிராப்ல போடும். இது வந்து எக்ஸ் லீனியர், இதுலயும் எக்ஸ் லீனியர். கரெக்ட்டுங்களா? அப்ப பார்த்தா நம்ம ஈஸியாவே நம்ம கிராப் டிரா பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? ஆமா. இந்த மாரி சமக்கு முடிஞ்சா நீங்க கிராப் டிரா பண்ணிக்கோங்க. இது நார்மலா இருக்கிறது வந்து எக்ஸ் லீனியரா இருந்தா என்ன பண்ண போறோம்? நம்ம இது ஸ்ட்ரெய்ட் லைன் நான் வச்சுக்க, அப்ப ஸ்ட்ரெய்ட் லைனுக்கு நம்ம கிராப் போடலாம். அப்ப இது 1ங்கிறது ஒரு லைன். கரெக்ட்டுங்களா? இது 1ங்கிற லைனு. இங்க 2 இருக்கும். இங்க 3 இருக்கும். அப்ப இங்க 4 இங்க வந்து 5. சரியா கண்ணு? ஆமா. எக்ஸ் லெஸ் தென் 1ன்னா என்ன சொல்லிட்டாங்க? எக்ஸ்ன்ட்டாங்க. அப்ப இந்த பாயிண்ட் கிடையாது. இங்க போனீங்கன்னா 0 மாரி போட்டீங்கனாலும் பாத்துங்க, அ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இங்க 0 மாரி போட்டீங்கன்னா, அதாவது ரவுண்டு மாரி போட்டீங்கன்னா, அந்த பாயிண்ட் எக்ஸிட் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப y ஈக்குவல் டு எக்ஸ்ங்கிற கான்செப்ட், y ஈக்குவல் டு எக்ஸ்ங்கிற கான்செப்ட் என்ன லைன் வரும்னா, 45 டிகிரில லைன் போயிட்டு இருக்கும். இதுதான் நார்மல் கிராஃப். y ஈக்குவல் டு எக்ஸ்ங்கிற கிராஃப் என்னது? 45 டிகிரில ஒரு லைன் வந்து ஸ்லாண்டா போயிட்டு இருக்கும். அதான் வந்து y ஈக்குவல் டு எக்ஸ்ங்கிற கிராஃப். ஓகேங்களா? பட் இங்க எக்ஸோட வேல்யூ எதோட ஸ்டாப் ஆகுது? எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1. அப்போ 1 விட கம்மி. அப்படின்னு என்ன ஆகுது? ஒரு 45 டிகிரில ஒரு லைன் வருது. அந்த 0க்குள்ள போய் போகும். கரெக்ட்டுங்களா? இங்க டச் ஆயிட்டு வரும். கரெக்ட்டாம்மா? இது என்னாச்சும் டவுட் இருக்குங்களா? ஆமா. இது என்னாச்சும் டவுட் இல்ல இருக்குங்களா? இதுக்கு டவுட் இல்ல. டவுட் இல்ல. அடுத்தது என்ன சொல்றான்? 1, 2, 3ல வேல்யூஸ் எவ்வளவு சொல்றான்? 3 சொல்றான். இது வந்து இது 1ங்கிற பாயிண்ட் வச்சுங்களேன். இது 2, இது 3. சரிங்களா? அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. 1 எக்ஸிட் ஆகுது. அப்ப 1ங்கிற பாயிண்ட் என்ன? இங்க இருந்து அப்படியே மேல வருது. இங்க பாருங்க அப்படியே டார்க் போட்டுங்க. 1 to 3ல அப்ப 3 எங்க இருக்குது? இங்க இருக்குது. 3க்கு டார்க். டார்க்னா என்னன்னா, இது ஏன் லெஸ் தென் வரும்போது அந்த 1ங்கிற பாயிண்ட் எக்ஸிட் ஆகுது. அந்த 1ங்கிற பாயிண்ட் எக்ஸிட் ஆகும்போது இது வந்து ஓப்பன் இன்டர்வல். அதனால ஓப்பனா பண்ணிக்கிறீங்க. இதுல இது டார்க் வராது. அந்த பாயிண்ட் எக்ஸிட் இல்ல. இது வந்து என்ன மீனிங்? எக்ஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி 1. பட் இங்க என்ன கிடைக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிற பாயிண்ட் இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிற பாயிண்ட் இருக்கும். அண்ட் லைஸ் பிட்வீன் பாயிண்ட்டும் கிடைக்கும். சரிங்களா? லைஸ் பிட்வீன் பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபங்க்ஷன் டிபெண்ட். எதுக்கு? 3க்கு. இது என்னது? f of x equal to 3. சரி எடுக்கண்ணு. இதுல ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? இல்ல. இல்ல டவுட் இல்ல. சூப்பர். வெரி குட். ஸோ அடுத்த கான்செப்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு அதாவது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் கிரேட்டர் தான் 3ங்கிறாங்க. எக்ஸ் கிரேட்டர் தான் 3ங்கும் போது அந்த பாயிண்ட் கிடையாது. சரிங்களா? அது எக்ஸாக்டா அந்த பாயிண்ட் கிடையாது. இங்க ஓப்பன் ஆகுது. டச் ஆகும். கரெக்டா? அது என்னது? திரும்ப அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா, திரும்ப அது என்னது? ஸ்ட்ரெயிட் லைனா மூவ் ஆகும். திரும்ப ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா மூவ் ஆகும். கரெக்டாமா? கரெக்ட். அப்ப இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் இதுதாங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்ல 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 இதுல டவுட் இல்ல. டவுட் இல்ல. சரி. இப்போ இது கண்டினியூஸா? 1ல கண்டினியூஸ் ஆகுதா? கிராப் வச்சு சொல்லுங்க. 1ல கண்டினியூஸ் ஆகுதா? 1ல கண்டினியூஸ் ஆகல. ஏன்னா அது ஜம்ப் ஆகுதுல. அது ஜம்ப் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டில. சூப்பர். அடுத்து 3ல ஆகுதா? 3ல பாருங்க. ஆமா. டச் ஆயிடுது. அப்ரோச் டு தி வேல்யூ. அதுல கண்டினியூஸ். யா, தட்ஸ் ஆல். இது கிராபிக்கல் மெத்தட். இது நம்ம நார்மல் ப்ராப்ளம். அதனால கிராபிக்கல் மெத்தட்ல சால்வ் பண்ணிட்டோம். இதே பாத்தீங்கன்னா நம்ம மேத்தமெட்டிக்கல் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? மேத்தமெட்டிக்கல் மெத்தட் எப்படி சால்வ் பண்றாங்க பாத்துங்க. ஃபர்ஸ்ட் 4 பார்ட்டா டிவைட் பண்றாங்க. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஆஃப் x ஈக்குவல் டு 1 சொல்றாங்க. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஆஃப் x ஈக்குவல் டு 1 என்ன பண்றீங்க? x ஈக்குவல் டு 1 போடுங்க. என்ன கிடைக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் லிமிட் x tends to 1 minus f of x equal to limit x tends to 1 minus f of x வேல்யூனா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா x இருக்குது. அப்ப x that is equal to என்ன கிடைக்குது? 1 கிடைக்குது. கரெக்டாப்பா? இதான் லெஃப்ட் ஆமா. ஹேண்ட் லிமிட் ஆஃப் 1. ரைட் ஹேண்ட் லிமிட் ஆஃப் x equal to 1. அப்ப என்ன கிடைக்கும்? 1 பிளஸ் போடுவீங்க f of x. அப்ப ரைட் ஹேண்ட் லிமிட் என்னது? இதுக்கு பேர் ரைட் ஹேண்ட் லிமிட். x க்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு x இருந்ததுன்னா ரைட் ஹேண்ட் லிமிட். அப்ப என்னாச்சு? that is equal to 3 ன்னு வருது. ரெண்டு ஈக்குவலா? not equal. therefore at x equal to 1 is not a continuous. Is correct ma? ஆமா. கரெக்ட். Yeah, that's all. This is the first part is over. Second part same idea. என்ன பண்ணுவீங்க? left hand limit at x equal to 3. left hand limit at x equal to 3. என்ன நடக்குது சொல்லுங்க? limit x tends to 3 f of x. left hand limit என்னது? 3 க்கு left sideல x இருக்கணும். 3 க்கு left sideல x இருக்கணும். அப்ப செக் பண்றீங்க. அதனோட வேல்யூ என்ன? 3 ன்னு வருது. எக்ஸாக்ட்டா 3 ன்னு போட்டுக்கிறீங்க. கரெக்ட்டுங்களாமா? ஆமா. கரெக்ட். ஓகே. அப்ப ரைட் ஹேண்ட் லிமிட் at x equal to 3 போடுறீங்க. இது வந்து 3 மைனஸ், இது வந்து 3 பிளஸ். அப்ப f of x அப்ளை பண்றீங்க. அது ரைட் ஹேண்ட் லிமிட்டோட x வேல்யூ என்ன? x. கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு? ஆமா. லிமிட் x tends to 3 plus x that is equal to exact 3. கரெக்ட்டுங்களா? ஆமா.
அப்ப பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஆஃப் 3 அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஆஃப் 3 என்னது ஈக்குவல் டு 3 ன்னு வருது கரெக்ட்டுங்களா? ஆமா. சோ அது கன்டினியூஸ். யா as per definition என்ன சொல்றாங்க லிமிட் x tends to c cங்கிறது என்ன இங்க 3 தானே ஆமா ஓகே 3 minus f of x equal to limit x tends to 3 plus f of x that is equal to 3 நம்மளுக்கு என்ன வேணும் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி ஓட வேல்யூ வேணும் எக்ஸாக்ட் பாயிண்ட் எஃப் ஆஃப் சிக்கு இங்க கொடுக்கல ரெண்டு ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் சிக்குங்கிறது இங்க எக்ஸாக்டா கொடுக்கல அதாவது இங்க 3 இருக்குதுல்ல அப்ப எஃப் ஆஃப் 3 ஓட வேல்யூ ஆக்சுவலா ஈக்குவல் டு 3 தான் வருது கரெக்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்லிட்டேன்ல அப்ப எஃப் ஆஃப் 3 ஓட வேல்யூ என்ன கிடைக்குது 3 தான் கிடைக்குது சரிங்களா அப்ப ஈக்குவல் டு ஆல் வேல்யூஸ் இஸ் கால்ட் எ 3 ஒன்லி therefore f is continuous அவ்வளவுதான் அப்ப ஒரு கிராபிக்கலா டிஃபைன் பண்றோம்னா இங்க ஜம்ப் கண்டினியூட்டி இங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க ஜம்ப் கண்டினியூட்டி ஜம்ப் ஆயிடுச்சு கிராபிக்கலா டிஃபைன் ஆகுதுன்னா இப்போ என்ன சொல்லுவீங்க x equal to 1 வந்து discontinuous and x equal to 3 is called a continuous x is equal to 3 is called a continuous அவ்வளவுதான் கண்ணு இதுதான் ஒரு பேசிக் ப்ரூஃப் ஓகே கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ்ல ஒரே ப்ரூஃப்ல x equal to 1 க்கு x equal to 3 க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணி